அண்ணல் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதோடு அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பாஜக, அமித்ஷா, மோடி இவர்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். முழுக்க திருப்பிவாத அரசியலை பாஜக முன்னெடுக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறக்கும்பொழுது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை இந்துத்துவ அம்பேத்கராக அவர்கள் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே பன்முகத்தன்மை வாய்ந்ததுதான். ஆனால் அந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக ஒரே நாடு என்கின்ற அந்த மசோதாவை கொண்டு வருகிறார்கள். சென்னை வால்டாக் சாலையில் உள்ள இந்திரா காந்தி சிலை அருகே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சோழன் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல சிவகாசி அருகே திருத்தங்கல் ரயில் நிலையத்திலும் அக்கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையிலிருந்து செங்கோட்டை சென்ற பயணிகள் ரயிலை மறித்த அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.